ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ என்னடா கையில் இவ்வளோ புக் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ நம்ம வந்து 2024 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தோம்னா, ஒரு கோல் வந்து செட் பண்ணியிருந்தோம். இந்த இயரில் என்னென்ன பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு 2024 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றது புக்ஸை ரொம்ப ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவும் ஆர்வமாக இருந்துச்சு. 24 எண்டில் ஒரு 12 புக்காவது நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இயர் ஸ்டார்ட் ஆச்சு, கிட்டத்தட்ட முடியவே போகுது. இன்னும் நான் 4 months என்னமோ தான் இருக்குது. இப்போ ஆகஸ்ட் எண்டில் வந்துட்டோம். ஸோ இப்போ ரீசெண்டாக தான் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, இந்த ஒரு 6 புக்ஸை வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா பை வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் இந்த புக்கெல்லாம் நான் எதுக்கு பை பண்ணியிருக்கேன், என்னென்ன புக்கை நான் பை பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு இதை வந்து ஷேர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் இந்த புக்கை வச்சு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இதை வந்து பண்ணலான் இருக்கேன். ஸோ அது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனாகவும் இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வாட்ச் பண்ணுங்கள். இல்லைனா கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மார்க்கெட் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது மணி ரிலேட்டடாக நம்ம பேசும்போது அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்க புக் பார்த்திங்கன்னா ரொம்ப பாப்புலராக நம்ம எல்லா பேருமே டெய்லி பேசிஸில் இந்த புக்கு வாங்கணும். அது இல்லாமல் நம்ம நிறையா அந்த யூடியூப் ஆடாக இருக்கட்டும் நிறையா இதில் நம்ம கேட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் நிறையா இன்டர்வியூ இவரோட பாட்காஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டுருப்போம்னா எவ்ரிடேவும் நம்ம வாட்ச் பண்ணியிருப்போம். அதாவது ரிச் டாட் புவர் டாட் அந்த ஒரு புக்கு தான். ஸோ இந்த புக்கு நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன்னா குக்கும் எஃப்எம்மில் அந்த ஒரு பாட்காஸ்ட்டில் நான் வந்து கேட்டிருக்கேன். ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, அந்த பாட்டிலில் இருக்க அந்த மூடி, அந்த மாதிரி நிறையா ஸ்டோரிஸ் இருக்குது. பட் அந்த இப்போ எனக்கு மைண்டில் வரல. பட் இந்த இது என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த புக்கை நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ புக் ரீட் பண்ணுறதுனால நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது எப்போயோ பண்ண நினச்ச வீடியோ, பட் இவ்வளோ நாள் லேட் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு புக் பார்த்திங்கன்னா இந்த ஒரு புக் ரிச் டாட் அண்ட் புவர் டாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த புக்கை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி ஏதாவது ஐடியா எதுவும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்னும் அதை வந்து ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இப்போதைக்கு பை பண்ணி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா டூ எபிக் ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அன்கூர் வரைக்கும் யூடியூபர் தான். அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒரு புக்கை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த புக்கை பற்றி நான் ஒன்றுமே நான் கேள்விப்பட்டதில்லை. பட் இதை பற்றி இப்போ கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். ஸோ நல்ல ஒரு புக்காக தான் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. மோஸ்ட்லி நல்ல ஒரு இது இருக்குது. அதாவது நம்ம லைஃப்பில் எது எது தேவையோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒரு புக்கில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது சக்ஸஸ், ஹேபிட், என்டர்பிரினர்ஷிப் அண்டு மணி, ரிலேஷன்ஷிப் எப்படி அந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப பேசிக்காக இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒரு புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு மணி கிளப் அப்படின்ற ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு லெசன்லையும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, நான் கற்றுக்கிட்ட சில விஷயங்கள் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா ஷேர் வந்து பண்ணுறேன். ஸோ அது வந்து செகண்ட் புக். நெக்ஸ்ட்டு தேர்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பாப்புலராக எல்லா கண்டென்ட் கிரியேட்டரும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு புக் வந்து த ஆல்கிமிஸ்ட் அப்படின்ற ஒரு புக். எனக்கு நேம் கூட வாயில நுழையில. ஸோ இந்த புக்கு வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த மாதிரியான ஒரு இதை பேஸ் பண்ண புக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன். அடுத்து ஃபோர்த்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பாப்புலரான ஒரு புக்கு. அதாவது பெரிய பெரிய யூடியூபராக இருக்கட்டும் நிறையா கண்டென்ட் கிரியேட்டர் அவங்களுடைய பேக்ரவுண்ட் இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த புக்கை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்றது. ஸோ ரொம்ப பாப்புலராக ஒரு செல்லிங் பண்ண ஒரு புக்கு இந்த புக்கு. சைக்காலஜி ஆஃப் மணியை பற்றி ஒரு சைக்காலஜியாக நம்ம அதை எப்படி வந்து புரிஞ்சுக்கிறது, இதனுடைய ஆடியோ புக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கேட்டிருக்கேன். பட் என்னதான் இருந்தாலும் திரும்பி நம்ம புக்கு வாங்கி படித்து, ஏன்னா படிக்கிறதுனால நம்ம நிறைய அட்வான்டேஜ். இங்கிலீஷில் தான் நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ இங்கிலீஷ் நான் வந்து கொஞ்சம் மீடியமான ஒரு லெவல் தான். அதை பற்றின நிறையா ஒரு நாலேஜும் நம்மளால் எடுத்துக்கிற முடியும். நம்ம இங்கிலீஷ் அந்த ரீட் பண்ணுறதுனால நிறையா ஃப்ளூயன்ஸியாக பேச முடியும் அப்படின்ற நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நான் என்ன பண்ணேன்னா புக் அப்படின்றதே பர்ச்சேஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுற டயத்தை குறைக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் என்ன பண்ணியிருந்தேன்னா இந்த ஒரு புக்கையும் நான் பை பண்ணியிருக்கேன். அடுத்து ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னா அட்டாமிக் ஹாபிட்ஸ். இந்த புக்கும் ஆடியோ சமையல் நான் கேட்டிருக்கேன். நான் குக்கும் எஃப்எம் ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இந்த 3 புக்கு தான் என்ன பண்ணேன்னா நான் வந்து ஆடியோவாக கேட்ட ஃபஸ்ட்டு 3 புக்ஸ் வந்து அட்டாமிக் ஹாபிட்ஸ்னு சொல்லிட்டு. இதுவும் இந்த ஜேம்ஸ் கிளியர் அப்படின்றவங்க தான் இந்த புக்கு எழுதியிருக்காங்க. நிறையா நம்ம லைஃபுக்கு தேவையான நிறையா இன்ஃபர்மேஷன் இந்த ஒரு புக்கில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி நான் என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்து 6th ஒன் லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங். இந்த புக்கை நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன், ரீட் பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 லெசன் மேலே என்ன பண்ணிட்டேன் நான் கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கேன் இந்த ஒரு புக்கில். ஸோ ரொம்பவும் நல்லா இருக்குது இந்த புக்கு வந்து.
அதாவது நம்ம எப்படி சொல்லணும்னா ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர்லாம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு, மைண்டாக இருக்கட்டும் எல்லாமே. ஸோ இந்த புக்கில் வந்து நிறையா நம்ம மைண்டில் நம்ம திங்க் பண்ணுறது தான் அது வந்து ஒரிஜினலாக வெளியே வந்து நமக்கு வந்து தெரியும் அப்படின்னு வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு புக்கு நல்லா இருக்குது. இந்த புக்கு நான் கற்றுக்கிட்ட நான் படித்து ரீட் பண்ண பின்னாடி அதில் இருக்க நாலேஜ் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். உண்மையிலே ரொம்பவும் சூப்பராக இருக்குது இந்த ஒரு புக்கு. ஸோ இந்த 6 புக்கு தான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வந்து இப்போ வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட நம்ம 2024 12 புக்ஸ் மேலே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருந்தோம். பட் 6 புக்ஸ் வாங்கியிருக்கேன். இதை வந்து இன்னும் 4 மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் இதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுற அந்த டயத்தை நம்மளால் குறைக்க முடியும் அப்படின்றதுக்காண்டி தான். ஸோ இந்த ஒரு 6 புக்ஸ் இன்னும் 2024 எல்லா கோல்ஸையும் கொஞ்சம் எல்லாமே பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ அது எண்ட் ஆஃப் ரிசல்ட்டில் பார்க்கலாம் எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், பாய்.